ரஷ்யா இந்த ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு பல வகையான விதங்கள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குச்சியை வச்சு கொண்டு போய் இடிச்சு இடிச்சு எல்லா ட்ரோனையும் டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ட்ரோன் எல்லாத்தையும் நம்ம புடிச்சிட்டு வந்துட்டா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு யோசனை வந்து இருக்கு. அதாவது குத்தி கீழே விழுந்துருது, கீழே விழுந்து அது வெடிச்சது வேஸ்டா போயிடுது. ட்ரோன்லாம் நல்லா தளன்னு தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க உக்ரைன். நம்ம அதை பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு யோசனை வந்துருக்கு. ஸோ அதனால குச்சி மாதிரி ஈட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஷார்ப்பா இருக்கு எட்ஜஸ். வேகமா போய் உக்ரைனோட ட்ரோனை மோதும் போது குத்திக்குது. ஸோ குத்திக்குச்சு அப்படின்னா இந்த ட்ரோனோட வேகம், இந்த ட்ரோன் எந்த அளவுக்கு வந்து செயல்படுது, இதை வந்து உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேகமா போகும். இப்போ 2 டக் ஆஃப் வார சொல்லுவாங்க இல்லையா, 2 காரை சைடில் வச்சு இழுத்தீங்கன்னா எந்த காருக்கு ஹார்ஸ் பவர் அதிகமா இருக்கோ அந்த கார் இழுத்துட்டு போயிடும். அதே போலதான் இந்த ட்ரோன்கள். ரஷ்யாவோட ட்ரோன்கள் வேகமா செயல்படுறதுனால போய் குத்தி குத்தி வேணுங்கிற இடத்துக்கு வந்து பண்ண இந்த ட்ரோன் எல்லாம் இழுத்துட்டு போயிருது. ஸோ இழுத்துட்டு போன ஒரு தடவை குத்தும் போதே அந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் வச்சிருப்பாங்களே அதை நோக்கி தான் குத்துறாங்க. சில நேரங்களில் செயல் இழந்துடும். அப்படி இழந்துட்டாலும் இது பிடிச்சிக்கிற மாதிரி. ஸோ பிடிச்சிச்சுன்னா அப்படியே கொண்டு போய் எந்த இடத்துல டிப்ளாய் பண்ணுமோ அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணிட்டாங்க. சேஃபா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு, அதாவது அந்த வேவ்ஸ் இல்லாத இடத்துல, ஏன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணலாம். சேஃப்டியான ஒரு பகுதியில் இந்த ட்ரோன்களை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா இந்த ட்ரோன்கள் இருக்கக்கூடிய வெடிமருந்துகள், இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் வேணுங்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இவங்க ட்ரோன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு சுட்டு வீழ்த்தி வேஸ்ட் பண்ணிட்டு இதை பிடிச்சிக்கிட்டோம்னா வேணுங்கிற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி அப்படியே திருப்பி அனுப்பிடலாம் அப்படிங்கிற பண்ண யோசனைகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் உலக போர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியனா இருக்கட்டும், நாசி படைகளா இருக்கட்டும், இந்த டேங்குகளை சிறுசா செஞ்ச ரோபோஸ் நம்ம இப்போ வந்து இதை பாக்குறோம். அதிகமா பேசப்படாத ஒரு விஷயம். நீங்க வரலாறா ரொம்ப டீப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரோன் இருக்கு தெரியுதா, இப்ப நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் உலக போர்லயே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க, ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் மாதிரியே சிறுசா மாடிஃபை பண்ணி, அதுவும் ஆர்மர்டு தான். என்ன செய்வாங்கன்னா அதுக்குள்ள வெடிமருந்துகளை வச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க. செய்திகள் இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்றேன், நான் இது வரலாறு படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. ஸோ சோவியத் யூனியன் டேங்க்ஸ் மாதிரியே அதோட மினியேச்சர் வெர்ஷன்ல வந்து அதிகப்படியான வெடிகுண்டுகள் எடுத்துட்டு கொண்டு போய் எதிரி நாளைக்குள்ள விழுந்து வெடிக்கிற மாதிரியான ட்ரோன்கள் சோவியத் யூனியன் ரஷ்யா அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்க. நாசிஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேருங்கிறது ரஷ்யா கிட்ட பெருமளவுல இருந்திருக்கு. ரஷ்யாவும் சரி நாசிஸும் சரி என்ன செய்வாங்கன்னா, அந்த ட்ரோன் வருது அப்படின்னா அந்த ட்ரோனை அவங்களோட ஒரு எல்லைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி அந்த ட்ரோனை கம்ப்ளீட்டா இவங்க கண்ட்ரோல் எடுத்து இவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே கொண்டு போய் விட்டு வெடிக்கிற மாதிரியான வேலைகள்லாம் இருந்தது. அது வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல இருதரப்புலையும் அதை இழப்புகளை ஏற்படுத்துச்சு. உதவி இருக்கிறத விட உபத்திரங்கள் அதிக அளவில் இருந்தது. நம்ம யூஸ் பண்ற விஷயம் நம்மளுக்கு எதிராகவே வந்து விழுந்துருது அப்படிங்கிறது போல. ஸோ இது எல்லாமே இப்போ மாடிஃபை ஆயிட்டு இருக்கு. 2ஆம் உலக போர் காலகட்டம் என்ன, இப்ப காலகட்டம் என்ன, இப்ப நம்ம அதை பெருசா பேசிட்டு இருக்கோம். இப்ப இது அதிக அளவுல இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். அதிகப்படியான ட்ரோன்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால எலக்ட்ரானிக் தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வருதுன்னா இந்த டைம்ல அது எல்லாத்தையும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும், சேவ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால இது போல வேலைகள் ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப மாடிஃபிகேஷன் என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஏஐ, அதாவது என்ன சொல்றது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுவே யோசிச்சு அதுவே முடிவெடுத்து செய்யறதுனால இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னால சப்ரஸ் பண்ண முடியாது. ஒருத்தங்களோட கம்யூனிகேஷன் இருந்தாதான், ஒரு பிசிக்கலா ஒரு ஆள் வந்து இருந்து அதை இயக்குனாதான் அதை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல அதை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ண முடியும், இல்ல ஏதாவது செய்ய முடியும். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இது ஒரு கேம் சேஞ்சிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஏஐஸ்லாம் அது பழகி அதை திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்றாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுது. அப்படிங்கும் போது தான் இதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துல இருக்கக்கூடிய சேஞ்சஸ்ங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸை சேவ் பண்ணுன்றதுக்காக இது போல டெக்னாலஜிஸை அடுத்தது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரக்கூடிய இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூகே கிட்ட போயிடலாம். ஏன்னா இப்ப யூகே வந்து முழுமையா ஒரு காலத்துல சூப்பர் பவரா இருந்தாங்க, இப்போ சூப்பர் பவர் கிட்ட இருக்காங்க, இணைஞ்சு செயல்பட போறாங்க அப்படிங்கறது போல வச்சுக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல இப்ப வரைக்கும் அதிக அளவுல காலனிஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒன்னு பிரான்ஸ், அடுத்து யூகே. ஏன்னா யூகே அதிக அளவுல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் விடுதலை அடைஞ்சு பல பகுதிகள் போயிடுச்சு. இப்போ பிரான்ஸ் தான் அதிகப்படியான ஐலாண்டு, தீவுகள். பிரான்ஸ்ன்றது நம்ம யூரோப்ல இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். பட் ஆனா பல நபர்களுக்கு தெரியும், நம்ம சேனல்லே பல தடவை போட்டிருக்கோம், ஷார்ட்ஸும் தனியா போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் தனியா காட்டுறேன். ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, இது எல்லாமே பிரான்ஸோட காலனிஸ் தான். இப்ப வரைக்கும் பிரான்ஸ் தான் அவங்கள நம்பி இருக்கிறாங்க. அதெல்லாம் பிரான்ஸோட ஒரு பகுதி தான். ஈவன் சவுத் அமெரிக்கால கூட வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் குனியா வந்து பண்ணா தனியா இருக்கு.
ஷார்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கு. அதனால தான் மன்னிச்சுக்கோங்க. இதுல என்னன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இப்ப முழுமையா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆயுதங்களை நம்பி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. அந்த அளவுக்கு அழுத்தங்கள் வருதா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஏன்னா விமானம் எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்பி இருந்த நாடுகள்லாம் கூட தனியா நம்ம விமானத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்ல போறாங்க. ஆனா இப்ப யூகே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யூரோ ஃபைட்டர் டைப்புன்ற விமானங்கள் இருக்கு இல்லையா, அதோட ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டா ஹால்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏன் இதுக்கு மேல விமானங்கள்லாம் தனியா ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நம்ம அமெரிக்காவோட விமானங்களே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல லண்டன் தரப்பு வந்து முடிவெடுத்து அதிகப்படியா மாடர்னைஸ்டு ஏர்கிராஃப்ட் F-35 நோக்கி போயிடலாமா அப்படிங்கிறது போல யூகே தரப்பு வந்து யோசிச்சு இதை ஹால்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. ஸோ இதுக்கப்புறம் யூகே கம்ப்ளீட்டா அமெரிக்காவோட ஆயுதங்களை டிபெண்டா மாறப்போகுது அப்படிங்கிற மாற்று கருத்துல பிரான்ஸும் கூடிய சீக்கிரத்துல அலைன் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா பிரான்ஸோட ரஃபேல் ஜெட்ஸ் பல நாடுகள் கிட்டே இருக்கு. இப்போ இந்தோனேஷியா கூட பிரான்ஸோட ரஃபேலோட ஒரு புதுசா ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இப்ப நாடுகள் ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் சாப் கிரிப்பின்னு இந்த ஸ்வீடனோட விமானங்கள் ஒரு நாடுகளும் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை விட்டுட்டு ஒரு நாடுகளும் அமெரிக்காவோட போக ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது போல நடந்தாதான் அந்த நாடுக்கு வந்து பார்த்தா அதிக அளவுல ரிசர்ச்சுக்கு பணம் கிடைக்கும். பல நாடுகள் இணைஞ்சு செயல்படுறாங்க, பல நாடுகள் ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்கன்னா அமெரிக்கால அதிகப்படியான ஆயுத வியாபாரங்கள் நடக்கும். அந்த வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தை நோக்கியே இப்ப திரும்பவும் போக ஆரம்பிச்சிருக்கா, இந்த மாடர்ன் வேர்ல்டும் அந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ங்கிற மாதிரி அதை நோக்கியே போக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஏன்னா அதுக்கான காரணம் யூகே அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணதுதான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.